ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு ஒரு அருமையான மட்டன் குருமா செஞ்சோம். இப்படி மட்டன் குருமா செஞ்சால் யாரு தாங்க வேணான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நிலக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகாய், தின்னா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணையும் கையில் ஒரு கசக்கி போட்டு வதக்கும் போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதோட சேர்த்து போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு எண்ணெய் பிரிய வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கழுவி வச்சிருக்கக்கூடிய மட்டனை அது கூட போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டுச்சு. அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாம கொஞ்சமாக மீடியமாக தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி விட்டுருங்க. எனக்கு ஒரே விசிலே வந்துடும். ஸோ உங்களுக்கு விசில் ஒரு 2-3 விசில் வரட்டும். இப்படி அருமையான கிரேவி சூப்பராக வந்துருச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.